தஞ்சாவூரில் உரிமம் பெறாத சிபிஎஸ்இ பள்ளியில் படித்து தேர்வு எழுத முடியாமல் தவித்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டதால் பரபரப்பு நிலவியது. நடுவிக்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரைம் பப்ளிக் பள்ளியில் சிபிஎஸ்இ அங்கீகாரம் இருப்பதாக கூறி மாணவர் சேர்க்கை நடந்துள்ளது. இங்கு 10ஆம் வகுப்பில் மாணவ மாணவிகள் என 19 பேர் பயின்று வந்திருக்கின்றனர். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை பொதுத் தேர்வுகள் நடைபெறவுள்ள நிலையில் பிரைம் பப்ளிக் பள்ளி மாணவர்களுக்கு தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இதுவரை வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோதுதான் பள்ளியில் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கு சிபிஎஸ்இ அங்கீகாரம் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்திக்க முகாம் அலுவலகம் முன்பு காலை முதலே திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தங்களுக்கு அங்கீகாரம் இருப்பதாக கூறிய பள்ளி நிர்வாகம் கடைசி நேரத்தில் கைவிரித்து விட்டதாகவும் ஏப்ரலில் மாணவர்களை தேர்வு எழுத வைப்பதாக கூறுவதாகவும் பெற்றோர் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். பட்டுக்கோட்டை நடுவிக்காட்டில் பிரைம் பப்ளிக் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அதில் பசங்களை சேர்த்துருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்க, 10th எக்ஸாமுக்கு அப்ரூவலுக்கு ஏதோ இஷ்யூவாக இருக்குது, ஆல் டிக்கெட் வரல. லாஸ்ட் டைம் கேட்டப்போ திங்கக்கிழமை ஆல் டிக்கெட் வந்துருச்சு. ஆல் டிக்கெட் கிடைக்கல, என்ன பிரச்சனைன்னு கேட்டப்போ செவ்வாய்க்கிழமை வந்துடும், சார் டெல்லி போயிருக்காங்க, அப்ரூவல் வாங்கிடுவாங்க, வந்துடும் சொன்னார். நேற்று வரல எங்களுக்கு இது கை சேரலை. லாஸ்ட் மினிட்ல என்ன சொல்கிறாங்க, ஏப்ரலில் எழுத வச்சுக்கலாம், ஏதோ ஓப்பன் இது இருக்குது என்ஐஓஎஸ்ன்னு சொல்லிட்டு அதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பண்ணால் வேல்யூ கிடையாது பசங்களுக்கு. நமக்கு சிபிஎஸ்சி அப்ரூவல் இருக்குது எல்லாம் சொல்லி ஆசை வார்த்தை கூறி தான் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ முடியாது, பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லும்போது இதை நாங்கள் கலெக்டர்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நாளைக்கு பசங்களுக்கு எக்ஸாமு 20 பேர் 19 பசங்களோட ஃப்யூச்சர் வீணாக போகுது. இதுக்கு மேடம் தான் ஏதாவது எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து சொல்லணும். கடந்த ஓராண்டாக பொதுத் தேர்வுக்காக பயிற்சிகள் எல்லாம் கொடுத்த பள்ளி நிர்வாகம் தற்போது ஹால் டிக்கெட் கொடுக்கவில்லை என மாணவர்களும் குமுறியுள்ளனர். எங்களுக்கு எக்ஸாமுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் இப்போது திடீர்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட் பிளாக் பண்ணிட்டாங்க, உங்களால் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் உங்களை ப்ரைவேட்டாக எழுத வைக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவ்வளோ தூரம் எங்களை நம்ப வச்சுட்டு இப்போ எழுத முடியாது எக்ஸாம் உங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நாங்கள் கலெக்டரை பார்க்க வந்திருக்கோம். எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னம்மா? அதை சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் எங்கள்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல் அப்ரூவல் இல்லைங்கிறது எங்களுக்கு இப்போ தான் நியூஸ் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு போன மாதம்னா நாங்கள் போய் கேட்டோம், எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆயாச்சா வந்துருமா இல்லைன்னு. அது அப்பயும் சொன்னாங்க எல்லாமே கிடச்சிரும் உங்களுக்கு, நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாம் கண்டிப்பாக எழுத வச்சுருவோம் உங்களை, கண்டிப்பாக நீங்கள் எழுதுவீங்கன்னாங்க. ஆனால் இப்போ சொல்கிறாங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கல, உங்களால் எக்ஸாம் ஸ்கூல் மூலியமாக எழுத முடியாது, ப்ரைவேட்டாக தான் எழுத வைக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. நாளைக்கு சிபிஎஸ்சி 10th எக்ஸாம் February 15. ஸோ எங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு இது ஹால் டிக்கெட் எங்களுக்கு இன்ன வரைக்கும் ப்ரொவைட் பண்ணல சார். ஆமாம், நேற்று தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹால் டிக்கெட் கிடைக்காது, நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் கலெக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கோம் சார். சார் நாங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் சார் 1 இயராக. இப்போ இதை ஹால் டிக்கெட் இல்லாட்டி நாங்கள் மறுபடியும் 1 இயர் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கோம் சார். இந்த நிலையில் தன்னை சந்திக்க வந்த மாணவர்களுடன் ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோருடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் மாணவர்கள் அக்டோபரில் தேர்வு எழுத ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். அவங்க ரெகுலராக வர சனிக்கிழமை ப்ராக்டிக்கல்ஸ் ஆரம்பிக்கும்னு இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட அவங்க வந்திருந்தாங்க, நிர்வாகத்துக்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லியிருந்தாங்க, கூப்பிட்டு பேசணும். இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னா, வி கேவ் தேம் அன் ஆப்ஷன். அரசு நம்மளோட சமச்சீர் கல்வி மூலமாக நடத்தக்கூடிய நம்மளோட ரெகுலர் எக்ஸாம்ஸ், ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸில் இந்த குழந்தைகள் எழுதணுன்னா அந்த 19 குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷனாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சார்கிட்டையும் மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சார்கிட்டையும் பேசிட்டு அந்த ஆப்ஷனை அந்த பேரண்ட்ஸ்க்கு கொடுத்தோம். இல்லைனா 1 இயர் அந்த குழந்தைங்களுக்கு தள்ளி போகும் அப்படிங்கிறதுனால பேரண்ட்ஸ் கிட்ட அந்த ஆப்ஷனை கொடுத்தோம். நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாமுங்க, அதுக்கு இன்னும் ஒரு 40-50 டேஸ் இருக்குது, குழந்தைங்களை தயார்படுத்திக்கலாம்
அல்லது அவங்க வந்து என்ஐஓஎஸ் தான் வேணும் அப்படின்னா அதே பள்ளியை திருப்பி நடத்துறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க ஃபஸ்ட்டு வந்து சரின்னு சொல்லிட்டு போனாங்க. பிறகு டைம் எடுத்து எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அதே பள்ளியில் என்ஐஓஎஸ் மூலமாகவே அக்டோபரில் வந்து நாங்கள் எழுதிக்கிறோம், இது வந்து நாங்கள் மனப்பூர்வமாக எடுக்கிற ஒரு முடிவு அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க.